இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸு 1.5ல் ஃபஸ்ட்டு சம்மு, இது 7th சமச்சீர் பேட்டர்ன் செகண்ட் டேர்ம். சரிங்களா? ரைட் த டெசிமல் நம்பர் ரெப்ரசன்ட் பை தி பாயிண்ட்ஸ் P, Q, R அண்ட் S. அப்போ 4 பாயிண்ட்டும் நமக்கு எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பாருங்கள். இங்கே Qங்கிற பாயிண்ட்டு 1க்கு அப்புறம் 3 பாயிண்ட் தள்ளி இருக்கிறதுனால இதோட வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னா 1.3. அதாவது பெருசில் 1 இருக்குது, அந்த சின்ன கோடில் 3 கோடு இருக்குது. அங்கே கோடு போட்டிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி P அடுத்ததுக்கு வர்றோம். இங்கே நல்லா கவனித்து பாருங்கள். இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கா, இந்த சின்ன பாயிண்ட் இருக்கா, இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது? 3.6. ஓகேவா? ரைட். அடுத்து S 4க்கு அப்புறம் 2 பாயிண்ட் தள்ளி இருக்கிறதுனால இந்த இடத்துல இருக்குது, அதனால் 4.2 இது. அடுத்து ஆரோட பாயிண்ட்டை பார்க்குறீங்க 6.8. அவ்வளோதான். இந்த வேல்யூ இவ்வளோ தான் வேலையே. இந்த 4 பாயிண்ட்டையுமே நாம் எழுதணும். அதை தான் அவங்க கேட்டிருக்காங்க. கிவன் த நம்பர் லைனில் எந்த பார்ட்டில் அது இருக்குங்கிறத கேட்டிருக்காங்க. இந்த பார்ட்டில் அது இருக்குங்கிறத நம்ம எழுதிடணும். அவ்வளோதான். இப்போ முதல்ல நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு நம்பர் லைனில் இருக்கும். அதை நாம் என்ன பண்ணியிருக்கோம், டெசிமலில் இருக்கா இல்லையான்னு, டெசிமலில் எந்த பாயிண்டில் இருக்குதுன்னு எழுதியிருக்கோம். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெசிமலில் கொடுத்துருக்குறாங்க. நாம் எதில் நோட் பண்ணணும்னா நம்பர் லைனில் நோட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதுக்குள்ளே இந்த நம்பர் லைன் நம்ம ஒரு பெரிய நம்பர் லைன் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி சரியா? இங்கே இது 0, இது 1 அப்படி இருக்குது. இது பெரிய நம்பர் லைனு, இது 1ன்னு வச்சுக்கிடுவோம். இதுக்குள்ளே 1 2 3 4 5வது கோடு கொஞ்சம் பெருசாக இருக்கும். 6 7 8 9 10வது கோடு 2ன்னு வந்துடும். இப்போ இதுதான் நம்பர் லைன். இந்த நம்பர் லைனில் இங்கே 1 இருக்குது, 1.7 நோட் பண்ணணும். அப்போ 1.7 நோட் பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த 7ஓட வேல்யூவை நம்ம பார்க்கணும். இப்போது இது 1.1 1.2 1.3 1.4 1.5 1.6. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது? 1.7 இருக்குது. இதை நம்ம அப்படி நோட் பண்ணணும். சரிங்களா? ரைட்டு. அடுத்தது பார்க்கலாமா? பாருங்கள், அடுத்த சம் என்ன இருக்குது அப்படின்னா 0.3. 0க்கு அப்புறம் இங்கே வரும் 1 2 3 வருதா? இதுதான் 0.3. ஓகேவா? இது 0.3. அடுத்து 2.1. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து 2க்கு அப்புறம் இது ஒரே ஒரு பாயிண்ட்டு 1 2 3 4 5வது கோடு கொஞ்சம் சின்ன கோடாக இருக்கும் இல்லையா? அப்போ 2.1ன்னு கொடுத்துருக்கனால எந்த இடத்துல 2.1 வரும்? இந்த இடத்துல 2.1. அவ்வளோதான். அப்போ 3 தான் நம்ம எழுதிட்டோம். 1.7 எழுதியாச்சு, 0.3 2.1. இப்படி தான் நம்பர் லைனில் நம்ம நோட் பண்ணணும். இப்போ இந்த கேள்வியை நல்லா கவனிங்க. between which two whole numbers the following decimal numbers lie. அதாவது இந்த நம்பர் எந்த 2 நம்பருக்கு இடையில இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 3.3 அப்படின்னு இருந்தால், இப்போ நல்லா கவனிச்சுங்க. இந்த 3.3ன்னு இருக்கா, இங்கே ஹோல் நம்பர் என்ன இருக்குது? இதோட 1 ஆட் பண்ணிடுங்க. அப்போ இதோட 1 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 4 வருமா? ஸோ இந்த 2 நம்பரும் 3 and 4க்கு இடையில் இருக்கும். 3.3 lies between 3 and 4. 3க்கும் 4க்கும் இடையில இருக்கும் அப்படிங்கிறத சொல்லணும். ஏன்னா இதோட கூட தான் இருக்கும். அதுக்கப்புறம் 2.5 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை யோசிச்சு பாருங்கள். அப்போ 2க்கும் 3க்கும் இடையில இருக்கும். ஏன்னா இங்கே 2.5ங்கிறதுனால நமக்கு ஒரு நிமிஷம் 2.5ங்கிறதுனால இந்த 2ஓட 1 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும்? 3ன்னு வந்துடும். அப்போ லைஸ் between 2 and 3. 2.5 லைஸ் between 2 and 3. இங்கே பாருங்கள், 1 ஆட் பண்ணால் 1. அப்போ 0
அண்டு 1 இந்த நம்பரையும் எழுதணும், இதோட 1 ஆட் பண்ணி எழுதணும். அவ்வளோதான். இந்தது கொஷின் நம்பர் 3 இதோட க்ளோஸ் ஆகுது. நல்லா கவனிங்க. இங்கே கொஷின் நம்பர் 4, இந்த கொஷின் நம்பர் 4ல் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் டெசிமல் நம்பர் இன் த ஃபாலோயிங். இப்போ 2 நம்பர் கொடுத்துருக்குறாங்க, 2.3 அண்டு 3.2. இது ரெண்டும் சேர்ந்துருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும், தனித்தனியாக இருக்குது. இப்போ இது ரெண்டில் எது பெருசு? ஏற்கனவே நம்ம 1.2 1.3ல் அதை பார்த்தாச்சு. இங்கே ஹோல் நம்பரை பார்க்குறோம், இங்கே 2ன்னு இருக்குது, இங்கே 3ன்னு இருக்குது. ஸோ அப்போ எது பெருசாக இருக்கும்? இதுதான் பெருசாக இருக்கும். சரிங்களா? அடுத்து 5.6 6.5, 5.6 6.5, 6.5 தான் பெருசு. இங்கே 1.2 2.1 எது பெருசு? 2.1 தான் பெருசு. இப்போ 7th மேக்ஸில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸியான சம்ஸு. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு செகண்டு 2 செகண்டில் நம்மளால் போட்டுற முடியும். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இதான் லாஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5. ஃபைண்ட் த ஸ்மாலர் டெசிமல் நம்பர் இந்த ஃபாலோயிங் கொடுத்துருக்குறாங்க. 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, 25.3யும் 25.03யும் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இது ஹோல் நம்பர். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது, இந்த ஹோல் நம்பர் ரெண்டையும் கம்பேர் பண்ணால் நமக்கு எது ஈஸியாக இருக்குது? ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். பாருங்களேன், ஒரு நிமிஷம் பாருங்களேன். 25 25 ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா? அப்போ அதுக்கப்புறம் டெசிமல் பார்க்குறோம். இப்போ டெசிமல் இங்கே 3ன்னு இருக்குது, ஆனால் இங்கே என்னவா இருக்குது? 0 இருக்குது. அப்போ எது பெருசு? வெரி குட், 25.3 தான் பெருசு. ஏன்னா இது 0 இல்லையா? அப்போ சின்னது எது? 25.03. அப்போ இருக்கிறதுலையே இந்த இதுதான் சின்னது. ஸோ த ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் 25.03. இதுதான் சின்னது. ஓகேவா? சரி, அடுத்த சம் போயிடலாமா? ஒரு நிமிஷம் எல்லாம் ரப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதில் ரெண்டாவது சம்மு 7.01, இங்கே 7.3 அப்படின்னு இருக்குது. 7.01 சரியா? இங்கேயும் 7 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது. ஆனால் 7க்கு அடுத்த நம்பர் இங்கே என்ன இருக்குது? டெசிமலில் 0 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ எது சின்ன நம்பரு? 7.0 தான் சின்ன நம்பர். அப்போ த ஸ்மாலஸ்ட் நம்பர், the smallest number is 7.01. இங்கே கேட்டிருக்கிறது நல்லா பாருங்கள், ஸ்மாலர் நம்பர் கேட்டிருக்காங்க, அதனால் ஸ்மாலர் நம்பர் நம்ம எழுதிட்டோம். ஓகேவா? போடலாமா? அடுத்தது போடலாமா? ஒரே நிமிஷம் ரப் பண்ணிக்கிறேன் இதை. அடுத்து பாருங்கள், 5.6 6.05. அப்படி டைரெக்டாகவே தெரிஞ்சு போச்சு நமக்கு. 6.05 இது 5 இருக்குது, அங்கே 6ன்னு இருக்குது. இது 5, இது 6. அப்போ எது சின்னது? 5.6 தான் சின்னது. ஸோ த ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் 5.6. அவ்வளோதான் ஆன்சர். நமக்கு இதோட 1.4 இங்கே முடியுது. அடுத்ததை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.